ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மனோவா தனக்கு பிறக்கப் போகிற மகனை குறித்து தேவ தூதனிடத்தில் அந்த குழந்தை பிறப்பை குறித்து தனக்கு முன்னறிவித்த தூதனிடத்தில் கேட்கிற கேள்வியை பாருங்கள். பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அவனை எப்படி நடத்த வேண்டும், பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். எங்கள் பிள்ளைகளை வளர்க்கவும் நடத்தவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். 128ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். என கண்பானவர்களே, வேதம் பிள்ளைகள் என்று சொல்லுகிறதை இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் சிந்திக்கிறதில்லை. வேதத்தில் ஒரு அருமையான குடும்பத்தை குறித்த வாக்குத்தத்தம் உண்டு. அந்த வாக்குத்தத்தம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனம், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். பிள்ளைகள், என கண்பானவர்களே, நான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். வேதத்தின்படி உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஒன்று போதும் என்று நிறுத்துகிற அந்த தன்மை மாற வேண்டியது கட்டாயமானது. ஏன் என்று சொன்னால், அந்த பிள்ளைகளுக்குள்ளே ஒரு நேசமும் ஒரு விட்டு கொடுத்தலும் ஒருவரோடு ஒருவர் பழகுவதினால் உருவாகக்கூடிய கற்றுக்கொள்ளுக வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. பிள்ளைகளிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் உண்டு. அதற்குரிய சந்தர்ப்பத்தை நாம் மறுக்கக்கூடாது என்கிறதினால்தான் வேதம் சொல்லும் போதெல்லாம் பிள்ளைகள் என்று சொல்லுகிறதை நீங்கள் வேதத்திலே கவனித்து பார்க்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். என கண்பானவர்களே, இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? இன்றைக்கு அநேகர் பிள்ளைகளை வளர்த்து விடுகிறார்கள், ஆனால் அந்த பிள்ளைகளை நடத்துகிறதில்லை. இன்றைக்கு பிள்ளைகளை நடத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற படைப்பிற்கும் மனித படைப்பிற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. இந்த பிள்ளையை நாம் யாருக்காக வளர்க்க வேண்டும்? என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஒருவனை அல்லவா படைத்தார், அவனில் அவருடைய ஆவி பூரணமாயிருந்ததே, பின்பு ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிக்கு தானே. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இதை சொல்லுகிறது. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதம் தேவ பக்தி உள்ள சந்ததியாய். ஏனென்றால் அந்த பிள்ளைக்குள்ளே ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறது, மற்ற படைப்புகளை காட்டிலும் வித்தியாசமாக. அந்த ஆத்துமாவிற்கு தேவை தேவன். அந்த தேவனை தேடுகிற அந்த ஆத்துமாவிற்கு தேவனை கொடுத்து தேவ பக்தி உள்ள சந்ததியாய் வளர்க்க வேண்டும். ஆகையினாலே தான் மோசேயினுடைய தாயின் கரத்திலே கொடுத்து பார்வோன் குமாரத்தை சொல்லுகிறாள்,
இந்த பிள்ளையை நீ எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன். நீங்கள் ஆண்டவர் இயேசுவுக்காக பிள்ளைகளை வளர்த்து விடுவீர்கள் என்றால், தேவ பக்தி உள்ளவர்களாய் வளர்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சம்பளம் தருவார். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தேவ பக்திக்கு முதலிடம் கொடுத்து வளர்த்து பாருங்கள். அந்த பிள்ளைகள் தேவ பக்தியிலே பெறுகிறவர்களாய் நீங்கள் அந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்த்து பாருங்கள். அப்பொழுது ஆண்டவருடைய கரத்திலிருந்து நீங்கள் சம்பளம் பெறுவீர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்திற்குள்ள தாராளமாய் வந்து இறங்குகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் இயேசுவுக்காக உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து விடுங்கள். என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும், கலெக்டராக வரணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் சேர்த்து தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதைத்தான் மத்தேயு 6:33 சொல்லுகிறது. ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் கூட கொடுப்பார். நீங்கள் விரும்புகிறதற்கு மேல, நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கொடுப்பார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு. ஆனா அந்த பிள்ளைகள் இயேசுவுக்காக தேவ பக்தி உள்ள சந்ததியாய் அது வளர வேண்டும். என கண்பானவர்களே, அந்த பிள்ளைகள் தேவ பக்தி உள்ள சந்ததியாய் வளர்வதற்கு முதலாவது ஒன்று தேவை. அது என்ன? வேதம் இப்படி சொல்லுகிறது, அந்த பிள்ளைகள் பார்த்து பழகி கற்றுக்கொள்ள ஒன்று தேவை. அதைத்தான் ஏசாயா 43:12 வாசிக்கிறோம். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். அந்த பிள்ளைகள் தேவனை, இயேசுவை அறிந்து கொள்வது எங்கே இருந்து அறிய வேண்டும்? பெற்றோராகிய நீங்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு சாட்சிகள். உங்களை பார்த்துதான் அந்த பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுவை தேவனாக வாழ்க்கையிலே காண வேண்டும். தேவ பக்தி உள்ள சந்ததியாய் வளர்வதற்கு முதலாவது அந்த பிள்ளைகள் உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் வேதம் வாசிக்க கற்றுக்கொள்வது உங்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்வது உங்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க வேதம் வாசிக்கிறத பிள்ளைங்க பார்க்கணும். பெற்றோராகிய நீங்கள் வேதத்தை எடுக்கிறத பிள்ளைங்க பார்க்கணும். எங்க அம்மா எங்க அப்பா வேதம் வாசிக்காம ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, அதுக்கு நான் சாட்சி அப்படின்னு உங்க பிள்ளைங்க உங்களை குறித்து சொல்லணும். எங்க அம்மா எங்க அப்பா முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறத நான் பார்க்கிறேன் அப்படின்னு உங்க பிள்ளைங்க சொல்லணும். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் தேவனுக்கு சாட்சியாக நீங்கள் அந்த பிள்ளைகள் முன்னே காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஜெபிக்காமலேயே பிள்ளைகளை பார்த்து ஜெபி என்று சொல்லுகிற எத்தனை பெற்றோர்கள், இன்றைக்கு வேதத்தை கையில் எடுக்காமலேயே நீ வேதத்தை வாசி என்று சொல்லுகிற எத்தனை பெற்றோர்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்ல ஒருவராய் நீங்க இருப்பீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் மனம் மாறிவிடுங்கள். உங்களுடைய வேத வாசிப்பை, உங்களுடைய ஜெபத்தை சிறிய வயதிலிருந்தே உங்களுடைய பிள்ளைகள் காணட்டும். நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறீர்கள், எதுவென்றாலும் தேவனை முன்னிலைப்படுத்துகிறீர்கள் என்கிறத அந்த பிள்ளைங்க பார்க்கட்டும். முதலாவது உங்களில் தான் காண வேண்டும். எனக்கு ஒரு தங்கையை தெரியும். அவள் 9வது வகுப்பிற்கு முதலாவதாக வகுப்பிற்கு செல்லும் பொழுது அவளுடைய தாயார் அவளை அழைத்து, நீ 13 வயதை முடித்து விட்டாய், நீ 14வது வயதிற்குள்ள போகிறாய், புதிய வகுப்பிற்கு போகிறாய், நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நீயும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த தங்கைக்கு 9வது வகுப்பிற்கு புதிதாக போகிற அந்த பிள்ளைக்கு தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை சொன்னார்கள். அந்த தங்கை தாயோடு சேர்ந்து ஜெபித்தாள், இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தாள்.
இரண்டாவதாக ஆண்டவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார், நீனும் அபிஷேகம் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த தங்கைக்கு சொன்னார்கள். தாயோடு கூட சேர்ந்து ஜெபித்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டாள். ஒரு கூட்டத்திற்கு கடந்து சென்றிருந்தேன் செய்தி கொடுக்க. அந்த கூட்டத்திற்கு அந்த தங்கை வந்தாள். அந்த கூட்டம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி நடந்தது. பள்ளிக்கூடத்திற்கு போய்விட்டு அந்த தங்கை வந்தாள். முதல் நாள் பள்ளிக்கு போய்விட்டு சாட்சி சொன்னாள். அந்த கூட்டத்தில் நேற்று எங்கள் அம்மா எனக்கு ரட்சிப்பை குறித்து சொன்னாங்க, அபிஷேகத்தை குறித்து சொன்னாங்க. எங்கள் அம்மா கூட சேர்ந்து ஜெபித்து நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று பள்ளிக்கூடத்திற்கு முதல் நாள் புது சிருஷ்டியாக நான் போயிருக்கிறேன் என்று சாட்சி சொன்னாள். இவள் சொன்ன சாட்சியை மற்ற பிள்ளைங்கள்லாம் கேட்டாங்க. அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். செய்தி முடித்து ஜெபிக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த பெரியவர்களை காட்டிலும் அங்கிருந்த சுமார் 20-25 சிறு பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றத்தை அனுப்பினார். அந்த பிள்ளைகள் கண்ணீர் விட்டு அழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்கள், நீங்கள் அவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறது எவ்வளவு ஒரு ஆச்சரியமாய் மாறுகிறது. இன்றைக்கு அந்த தங்கை ஒரு டாக்டராக வெளிநாட்டில் குடும்பமாய் பணியாற்றுகிறாள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் அப்படி ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, எங்கள் நடுவில் எங்கள் குடும்பத்தை சாட்சியாக மற்றவர்களுக்கு சான்றாக ஆசீர்வதிக்க நீர் போதுமானவர். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுக்க வேண்டிய சாட்சி நாங்கள் தான் என்கிறதை உணர்ந்து எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க, எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கேட்கிற பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101. செல்போன் 9487489026. இமெயில் graceministriesindia@gmail.com.